மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டை ரெகுலராக சேவ் பண்ணி சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஆப்ஷன் ஆர்டி. ஆர்டி பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி, பேங்க் ஆர்டி அப்படி ரெண்டு இருக்குது. சில இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட் பண்ணாலும் பேங்கில் டெபாசிட் பண்ணாலும் ரெண்டு ஒன்று தான். உதாரணமாக பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, சீனியர் சிட்டிசன் டெபாசிட் ஸ்கீம் இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் அது கவர்மெண்ட் டெபாசிட் தான், கவர்மெண்ட் இந்தியாவுக்கு தான் அந்த பணம் போகும். ஆனால் ஆர்டி பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டிக்கும் பேங்க் ஆர்டிக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, கன்வீனியன்ஸு, சேஃப்டி அதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத டேபிள் காலம் மூலிமா கிளியராக பார்க்கலாம். வீடியோவை கேர்ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரி, வாட் இஸ் ஆர்டி? ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாதம் மாதம் ஒரு தொகையை சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. இது பேங்கு, போஸ்ட் ஆஃபீஸ் ரெண்டுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து நம்ம சேமிக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்குது. இது ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட்டை ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறது, மாதம் மாதம் சேமிக்கக்கூடிய ஒரு எளிய வழி. மாதம் மாதம் சேமிப்பு ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஃபைனான்ஷியல் டிசிப்ளின், ஒரு சேமிக்கிற பழக்கத்தை உருவாக்குது. ஒரு மாதம் சம்பளம் வாங்குறவங்க, அது மாதம் வருமானம் வர்றவங்க, அது மாதம் மாதம் கண்டிப்பாக தொகை சேமிக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட் டைம் கோல், அதாவது குறுகியகால இலக்குகள், ஒரு 3 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். செலவு குறைச்சி சேமிப்பு பழக்கத்தை உருவாக்கி நமக்கு தேவைகள் பூர்த்தி செய்யறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிறிய தொகையோடு தொடர்ந்து சேமிக்கும் போது பெரிய தொகையாக மாறும். ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி பற்றி பார்த்துடலாம். போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடிய ஒரு சேவிங் ஸ்கீமு. இது வந்து ஃபிக்ஸடாக 5 வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 3 மாதத்துக்கு இருக்க கவர்மெண்ட் டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் 2 வருஷத்துக்கு மேலே ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இருக்குது. நம்ம என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு கொடுக்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட்டு கடைசி வரை கிடைக்கும். இது வந்து இந்தியா ஃபுல்லாக எந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அரசு பாதுகாப்பு கூட வரக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டம் தான் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி அப்படிங்கிறது. அதோட மெயின் ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம்னா மினிமம் டெபாசிட் 100 ரூபாலேருந்தே ஆரம்பிக்கலாம். மேக்ஸிமம் லிமிட் கிடையாது, எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். மாதம் மாதம் ஃபிக்ஸட் அமௌண்ட் ஒரு வேளை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டால் அதே அமௌண்ட்டு தான் 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்டட் குவார்ட்டர்லி, அதாவது 3 மாதத்துக்கு ஒருக்கா வட்டி அசலோடு சேரும். நாமினேஷன் அவைலபிள், நமக்கு அப்புறம் நாமினேஷன் போட்டுக்கலாம். ஸோ குறைந்த தொகையிலையும் முதலீடு பண்ணுறதுக்கு சூட்டபுளானது. இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிட்டர்ன் பார்த்தோம்னா 6.7% இன்ட்ரெஸ்ட், 6.7% வட்டி கொடுக்குறாங்க. இது வந்து 3 மாதத்துக்கு ரிவைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் 2-3 வருஷமாக இருக்குது. முதலே சொல்லிடலாம், நம்ம டெபாசிட் பண்ணும்போதே என்ன இன்ட்ரெஸ்ட் போட்டு தராங்க, எவ்வளோ மெச்சூரிட்டின்னு போட்டு கொடுத்துருவாங்க. அதே அமௌண்ட்டு பாஸ்புக்கில் போட்டிருக்க அமௌண்ட்டே நமக்கு கிடைக்கும். எந்த மார்க்கெட் ரிஸ்க் அப்படி எதுவும் கிடையாது. கன்சர்வேட்டிவ் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க, நிலையான வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். சேஃப்டி ரூல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஃபுல்லாக கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடியது, எந்த விதமான ரிஸ்க்குமே கிடையாது. ப்ரீமெச்சூரல் வித்ட்ராயல் வந்து அலவுடு, முன்னாடியே வந்து சில கண்டிஷனுக்கு உட்பட்டு எடுக்க முடியும். 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கிற சிரமம். முன்னாடியே எடுத்தோம்னா நமக்கு எஸ்பிஐ இன்ட்ரெஸ்ட், அதாவது 4% இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். 12 மாதம் கழிச்சு, அதாவது 1 வருஷம் கழிச்சு வந்து பாதி அமௌண்ட் வந்து நம்ம லோனாக வாங்கிக்க முடியும். ஸோ பாதுகாப்பு ரொம்பவே அதிகம். லிமிட்டேஷன்ஸ், அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன பார்த்தோம்னா ஃபிக்ஸட் பீரியட் 5 வருஷம் தான், அதோட குறைவாக 2 வருஷம் 3 வருஷத்துக்கோ இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாது, கரெக்டாக போட்ட அமௌண்ட்டு அதே 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி தான் கொடுக்க முடியும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டேக்ஸபிள், இன்ட்ரெஸ்ட்டுக்கு வரி விலக்கு கிடையாது. இன்ட்ரெஸ்ட் வந்து டேக்ஸபிள் இன்கமில் சேரும். ஆன்லைன் அக்சஸ் வந்து ஆன்லைனில் போடுற மாதிரி எடுக்கிற மாதிரி அக்சஸ் வந்து இப்போ நல்ல பெரிய அளவில் வரல. நான் நேரடியாக போஸ்ட் ஆஃபீஸ் போய் தான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி, டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வசதியில் வந்து கொஞ்சம் குறைபாடு இருக்குது. பேங்க் ஆர்டி பற்றி அடுத்து பார்க்கலாம். பேங்க் ஆர்டின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பேங்க் ஆஃபர் பண்ணுறது. இது ஃப்ளெக்சிபிள் பீரியட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ பீரியடுங்கிறது. இன்ட்ரெஸ்ட் வந்து 6லேருந்து 6.5% பெரிய பேங்க்லலாம் கொடுக்குறாங்க. சில அதிகமாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. பேங்க் மாறும், அதுவும் பீரியட் பொறுத்து மாறும். ஒரு வருஷத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், 5 வருஷத்துக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ பேங்க் கொடுக்குற சேமிப்பு திட்டம் இது. மெயின் ஃபியூச்சர்ஸ் என்ன பார்த்தோம்னா பேங்க் ஆர்டி பொறுத்த வரைக்கும் மினிமம் டெபாசிட் பொதுவாக 500 ரூபா அந்த மாதிரி இருக்கும். பேங்க் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ளெக்சிபிள் பீரியட், நம்ம 6 மாதத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் நமக்கு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு இன்வெஸ்ட் பண்ணிச்சா கூட அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோ டெபிட், சப்போஸ் ஆட்டோமேட்டிக்காக எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சுருப்போம், எஸ்பிஐ அக்கௌண்ட் லிங்க் பண்ணிட்டோம்னா எஸ்பிஐ அக்கௌண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட்டோ ஒரு 2000 வச்சிட்டோம்னா மாதம் 2000 எஸ்பிஐலேருந்து ஆர்டி அக்கௌண்ட் போகிற மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஆர்டி மெச்சூர் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து நம்ம எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஈஸியாக ஆன்லைன்லேயே இதெல்லாம் வந்து பேங்க்கோடு போகணும் அவசியம் இல்லை. வீட்டில் உட்காந்துட்டு நெட் பேங்க் மூலியமாகவோ ஃபோன்பே மூலியமாகவோ ஆன்லைன்லேயும் பண்ணிக்க முடியும். ஸோ வசதியான சேமிப்பு முறையில் இருக்குது.
இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் மாறும். அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு வந்து ஒரு 1/2% அதிகம் கொடுக்குறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ஆடில் இந்த ஃபெசிலிட்டி இல்லை. சீனியர் சிட்டிசனுக்கு வந்து மற்றவங்களோட 1/2% அதிக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் பேங்க்கை பொறுத்த வரைக்கும். ரிட்டர்ன் வந்து கொஞ்சம் பேங்க் மாறும், பீரியட் பொறுத்து மாறும். அதே மாதிரி காம்பவுண்டட் குவார்ட்டர்லி 3 மாதத்துக்கு ஒருக்கா வட்டி வந்து அசல் சேரும். சரி, சேஃப்டி இன்சூரன்ஸ் அதெல்லாம் பார்த்தோம்னா டிஐசிஜிசி, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியே இன்சூரன்ஸ் கவரேஜ் 5 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது. அதுக்கு மேலே வரவங்களுக்கு பேங்க் செக்யூரிட்டி இருக்குது. ஜெனரலாக வந்து இதுவுமே லோ ரிஸ்க் தான், இதுலேயுமே பாதுகாப்பு இருக்குது. ஃப்ளெக்சிபிலிட்டி பெனிஃபிட் பார்த்தோம்னா ஃப்ளெக்சிபிள் பீரியட் வந்து நாம் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நமக்கு வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு ஒரு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு நினச்சோம்னா 3 வருஷம் ஆடி போட்டுக்கலாம். 2 வருஷம் கழிச்சு தேவைப்பட்டால் 2 வருஷம் ஆடி போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் பீரியடை சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் வித்ட்ராயல் அலவுடு, முன்னாடியே வேணுன்னா கூட லிக்விடேட்னு ஆப்ஷன் இருக்கும். அதை அமுத்தினோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட் வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். எப்போனா பண்ணாலும் பெனால்ட்டி வரும். முன்னாடியே க்ளோஸ் பண்ணோம்னா 0.5லேருந்து 1% வரைக்கும் பெனால்ட்டி வரும். ப்ரீமெச்சூர் க்ளோஸர் பண்ணோம்னா ஆன்லைன்லேயே மேனேஜ் பண்ண முடியும். எல்லாத்தையுமே மல்டிபிள் ஆடி அக்கௌண்ட், பல ஆடி அக்கௌண்ட் கூட ஒருத்தரே ஓப்பன் பண்ண முடியும். பயன்படுத்துவது ரொம்ப ஈஸியாக இருக்கும். லிமிட்டேஷன்ஸ் பேங்க் ஆர்டி அப்படி என்னென்னு பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி ஃபிக்ஸ்டு கிடையாது. போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபுல்லாக எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லையும் அந்த 6.7% அதே இன்ட்ரெஸ்ட்டே கிடைக்கும். இது பேங்க் மாறும், ஒரே பேங்க்கில் பீரியட் பொறுத்து மாறும். அதே மாதிரி சின்ன பேங்க்கில் சில ரிஸ்க் இருக்குது. சின்ன பேங்க்கில் போடும்போது என்னோடய பர்சனல் அட்வைஸு 5 லட்சக்குள்ளே போட்டுக்க நல்லது. ஏன்னா அப்போ தான் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் வந்து டேக்ஸபிள், டிடிஎஸ் அப்ளிகபிள். சப்போஸ் போஸ்ட் ஆஃபீஸாக டிடிஎஸ் இல்லைன்னு சொன்னால் டிடிஎஸ் அப்ளிகபிள்னால நம்ம பேன் அப்டேட் பண்ணியிருந்தோம்னா 10% டேக்ஸ் பிடிப்பாங்க. பேன் அப்டேட் பண்ணலைன்னா 20% டேக்ஸ் பிடிப்பாங்க. நம்ம 12 லட்சத்துக்குள்ளே தான் இன்கம் இருக்குது, நம்ம டேக்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா மொதல் 15H கொடுத்துருந்தோம். அதுக்கு பதிலாக ஃபார்ம் 121 இருக்குது. ஃபார்ம் 121 கொடுத்துட்டோம்னா டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க பேங்க்கில். முன்னாடியே க்ளோஸ் பண்ணோன்னா பெனால்ட்டி வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தான் லிமிட்டேஷன்ஸு. சரி, போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி பார்த்தோம், பேங்க் ஆர்டி பார்த்தோம். இப்போது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். டேபிள் காலம் மூலிமா கம்பேர் பண்ணி உங்களுக்கு நமக்கு எது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்பேரிசன் பார்த்தோம்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுது, பேங்க் ஆர்டி பொறுத்த வரைக்கும் பேங்கே ஃபிக்ஸ் பண்ணுது. போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியில் 3 மாதத்துக்கு ரிவைஸ் பண்ணுவாங்க. பேங்க் வந்து எப்போ வேணாலும் ஆர்டியோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்ற முடியும். ஒரே இது நம்ம போட்டோம்னா அதுக்கப்புறம் மாற்ற மாட்டாங்க. நமக்கு வந்து அதே இன்ட்ரெஸ்ட்டு 3 வருஷத்துக்கு போட்டோம்னா 3 வருஷத்துக்கு கிடைக்கும். ஸ்டேபிள் ரிட்டர்ன் 6% இருக்குது. அதே மாதிரி பேங்க் மாறினாலும் நம்ம போட்டு கொடுத்த இன்ட்ரெஸ்ட் கடைசி வரைக்கும் கிடைக்கும். சேஃப்டி பார்த்திங்கன்னா இது 100% கேரண்டி, கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்குது. இது 5 வருஷம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே பேங்க் கேரண்டி இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி பொறுத்த வரைக்கும் எத்தனை லட்சம் இருந்தாலும் கவர்மெண்ட் கேரண்டி கிடைக்குது. இது இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 லட்சம் லிமிட் இருக்குது. அதுக்கு மேலே பேங்க் கேரண்டி தான். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி ஹையஸ்ட் சேஃப்டி. இது பேங்கை பொறுத்து மாறும், பேங்க் ஆர்டி பொறுத்த வரைக்கும். சரி, பீரியடு ஃப்ளெக்சிபிலிட்டி அதெல்லாம் பார்த்தோம்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி ஃபிக்ஸடாக 5 வருஷம் தான். ஆனால் பேங்க் ஆர்டி பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் நமக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இது கஸ்டமைசேஷன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி இல்லை, ஃபிக்ஸடாக 5 வருஷம் தான். ஆனால் பேங்க் ஆர்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க முடியும். உதாரணத்துக்கு 3 வருஷம் கழிச்சு நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது, ஒரு இடம் ஏதோ ஒன்று வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா 3 வருஷம் ஆடி போட்டுக்கலாம். 2 வருஷம் வேணால் 2 வருஷம் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியில் இல்லை. அது மாதிரி லிமிட்டட் சாய்ஸ் தான் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியில். பேங்க் ஆர்டியில் நிறைய சாய்ஸ் இருக்குது. லிக்விடிட்டி வித்ட்ராயல் பார்த்தோம்னா வித்ட்ராயல் சில கண்டிஷனுக்கு உட்பட்டு தான் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியில் எடுக்க முடியும். இது ப்ரீமெச்சூர் க்ளோஸர் ரொம்ப ஈஸி பேங்க் ஆர்டியில். லோன் ஃபெசிலிட்டி வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியில் உண்டு. இது வந்து பாசிட்டிவ் வித்ட்ராயல். நம்ம லிக்விடேட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். லிக்விடேட் ஆப்ஷன் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆடி க்ளோஸ் ஆகி அமௌண்ட்டு இருக்கிற இது வரைக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து நமக்கு எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் லிக்விடிட்டி கொஞ்சம் குறைவாக இருக்கும். பேங்க் ஆல்ரெடி கொஞ்சம் லிக்விடிட்டி பெட்டராக இருக்கும். கன்வீனியன்ஸ் அண்ட் அக்சஸ் பார்த்தோம்னா கன்வீனியன்ஸ் எது அப்படி பார்த்தோம்னா மோஸ்ட்லி ஆஃப்லைன் ப்ராசஸாக தான் இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி பொறுத்த வரைக்கும். நான் போஸ்ட் ஆஃபீஸ் போய் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே கேட்பாங்க. ஒவ்வொரு தடையும் கொடுத்தா பண்ணணும். பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக அதே அப்டேட் ஆகிக்கும். தனித்தனி எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா போதும். வீட்டிலேருந்தே கூட ஃபோன் பேங்கிங் மூலியமாகவோ நெட் பேங்க் மூலியமாகவோ ஓப்பன் பண்ணிக்க முடியும். பேங்க் பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் அக்சஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியில் எல்லாமே பெட்டராக இருக்கும். பேங்க் ஆர்டியில் மொபைல் பேங்க், நெட் பேங்க்லேயே எல்லாமே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே மேனுவலாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் பேங்க் ஆர்டி பொறுத்த வரைக்கும். மினிமல் இன்வெஸ்ட் பார்த்தா போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி 100 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கலாம். பேங்க் ஆர்டி பொதுவாக 500 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். சில பேங்க்கில் அதிகமாக கூட இருக்கலாம். இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி 100 ரூபா 200 ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் பேங்க் மாறும். ஸோ அந்த பேங்க்கில்
எவ்வளோ மினிமம் ஆர்டிங்கிறத கேட்டுக்கணும். சரி, டேக்ஸேஷன் பார்த்தோம்னா ரெண்டுமே வந்து இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் இல்லை. அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்லாபில் சேரும். நமக்கு வந்து ஹோல் இயருக்கு 12 லட்சத்துக்குள்ளே நமக்கு டோட்டல் வருமானம் இருக்குது, இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து அப்படின்னா நமக்கு எந்த டேக்ஸுமே வராது. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. பேங்க் ஆர்டியில் டிடிஎஸ் பிடிப்பாங்க. நம்ம பேன் கார்டை அப்டேட் பண்ணியிருந்தோம்னா 10% பிடிப்பாங்க. பேன் கார்டை அப்டேட் பண்ணலின்னா 20% பிடிப்பாங்க. ஆனால் நம்ம இன்கம் குறைவாக தான் இருக்குது, டேக்ஸ் பிடிக்குவான்னு நினச்சோம்னா முதல்ல 15G 15H கொடுத்தோம். அதுக்கு பதிலாக ஃபார்ம் 121 இருக்குது. ஃபார்ம் 121 கொடுத்துட்டோம்னா நம்ம டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க, டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. பேங்க் ஆர்டி போடுறவங்க டேக்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறாங்க, ஃபார்ம் 121 மறக்காமல் கொடுத்துருங்க. இந்த வருஷம் தான் அந்த 121 நேம் மாறி இருக்குது. ரெண்டுமே இன்கம் டேக்ஸுக்கு டிக்ளேர் ஆகும் இன்ட்ரெஸ்ட்டு. சரி, போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியோட அட்வான்டேஜஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐஎஸ் சேஃப்டி, கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்குது. ஸ்டேபிள் ப்ரிடிக்டபிள் இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது பாஸ்புக்கில் என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட்டு கடைசி வரை கிடைக்கும். கொஞ்சம் அதிக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேங்கை விட. இன்றைக்கி வந்து 6.7% இருக்குது, பேங்கில் விட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இது கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ், நமக்கு எந்த ரிஸ்க்குமே வேண்டாம், லாங் டைமில் டிசிப்ளினாக சேவ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். பாதுகாப்பு தான் முக்கியம்னா இதுதான் சரியான தேர்வு. பேங்க் ஆர்டிக்கு என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா பீரியட் ஃப்ளெக்சிபிள். நம்ம 3 வருஷம் 4 வருஷம் நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பீரியட் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஈஸி அக்சஸ், ஆன்லைன் கன்வீனியன்ஸ், வீட்டில் உட்காந்துட்டு நெட் பேங்க் மூலியமாவோ ஃபோன் பேங்க் மூலியமாவோ ஆர்டி ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லிக்விடிட்டி க்ளோஸ் பண்ண நினச்சோம்னா லிக்விடேட் ஆப்ஷன் அமுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகி எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்துடும். ஷார்ட் டைமில் போடுறவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். சரி, போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியை யார் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஸ்க்கே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரூரல் ஆஃப்லைன் யூசர்ஸ், அதாவது வில்லேஜில் இருப்பாங்க. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் வந்து எல்லா கிராமத்துலேயுமே இருக்குது. அங்கே இருக்கிறவங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ் நேரில் போய் எனக்கு மாதம் 1000 2000 பணம் கட்டுறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி லாங் டைம் சேவர்ஸ், 5 வருஷம் 10 வருஷம் சேவ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், சேஃபாகவும் இருக்கும். சேஃப்டி ஓரியன்ட் இருக்கிறவங்களுக்கு, பாதுகாப்பு இருப்பவங்களுக்கு ரொம்ப சிறந்தது. சரி, பேங்க் ஆர்டியை யார் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளெக்சிபிலிட்டி, எனக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், எனக்கு 3 வருஷம் போடுறாலும் 3 வருஷம் போடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஆன்லைன்லேயே போடணும், பேங்க்கெல்லாம் போக முடியாது, போஸ்ட் ஆஃபீஸ் போக முடியாது, வீட்டில் உட்காண்டே போடணும், நெட் பேங்க்கில் ஃபோன் பேங்கில் போடணும் நீங்கள் அப்படிங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட் டைம் கோல்ஸ், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அர்பன் யூசர்ஸ், சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க நெட் பேங்க் எல்லாம் வச்சுருப்பாங்க, அதுவும் பேங்க்கே போகணும், பேங்க்லேயே இருக்கும், அங்கேயே போய் எது வேணால் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ வசதி விரும்புவர்களுக்கு வந்து பேங்க் ஆர்டி பெட்டராக இருக்கும். ஃபைனல் கன்க்ளூஷன் பார்த்தோம்னா ரெண்டுமே சேஃபானது தான், சேஃபான சேவிங் ஆப்ஷன் தான். ரிட்டர்ன் ஏறக்குறைய சிமிலராக தான் இருக்கும், ஒரு 1/2% டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், அவ்வளோதான். நம்ம நீடை பொறுத்து, தேவையை பொறுத்து நம்ம எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். சேஃப்டி, பாதுகாப்பு, ஃப்ளெக்சிபிலிட்டி, கன்வீனியன்ஸ் ரெண்டை பொறுத்து முடிவெடுக்கலாம். ஸோ தேவைக்கேற்றதை தேர்ந்தெடுங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி வெர்சஸ் பேங்க் ஆர்டி பார்த்தோம்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி மேக்ஸிமம் சேஃப்டி கொடுக்குது, ஸ்டெபிலிட்டியும் கொடுக்குது. பேங்க் ஆர்டி பொறுத்தவரை ஃப்ளெக்சிபிலிட்டி, கன்வீனியன்ஸு பெட்டராக இருக்குது. ஸோ நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எது பெட்டருங்கிறத சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பை ஸ்டார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ் பை டாக்டர் ஆனந்தன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லானதுக்கு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் கொடுத்துட்ருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கீமில் கடந்த 25 வருஷமாக இந்த பர்சனல் மணியை இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் வரேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்து தான் வீடியோவில் கொடுத்துட்ருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் பாருங்கள்.